Hello? Hello? Hello, doctor? Hello, doctor. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் நினைச்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம கூட ஒரு முக்கியமான மருத்துவர் தான் இருக்காங்க. பற்கள் ஆரோக்கியம் குறித்து தமிழ்நாடு அரசு பல் மருத்துவமனை மற்றும் கல்லூரியோட ஓய்வு பெற்ற பேராசிரியரான டாக்டர் ஜெயச்சந்திரன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க டாக்டர்? ரொம்ப நன்றாக இருக்கிறேன். ஓகே, நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்களா? சொல்லுங்க டாக்டர். அதற்கு முன்னாடி ஆல் இண்டியா ரேடியோ மற்றும் எஃப்எம் ரெயின்போ ரேடியோ நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது உலக நோ டொபாக்கோ டே மே 31 நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புகையிலை எந்த வடிவில் பயன்படுத்தினாலும் இல்லை புகைக்கும் பழக்கமோ அல்லது மெல்லும் புகைக்கும் பழக்கத்தை நம்ம ஒதுக்க வேண்டும். இதனால் உடலில் அதிகமான தீய விளைவுகள் ஏற்படுகிறது. வாய் புற்றுநோய் மட்டுமல்லாமல் இல்லை நுரையீரல் புற்றுநோய் அது உடலிலே மற்ற பாகங்களையும் பாதிக்கின்றது. எனவே புகையிலை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். தீங்கு விளைக்கும் புகையிலை எந்த வடிவத்திலும் பயன்படுத்துவது நல்லதல்ல என்று கூறிக்கொண்டு நம்ம நிகழ்ச்சிக்கு செல்லலாம். டாக்டர், முதல் கேள்வியை நான் கேட்குறேன். கேளுங்க மேடம். பல் பிரச்சனை ஏற்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன டாக்டர்? பல் பிரச்சனைகளில் வாயில் பற்கள் தான் இருக்குது. இந்த பற்களில் அதிகமான தாக்கம் ஏற்படுவது பற் சொத்தை என்பது. பற் சொத்தை இந்த குழந்தை பருவத்திலும் ஏற்படும், இல்லை முதியோர்கள் பல் பருவத்திலும் ஏற்படும். இந்த பற்களில் இந்த மாவு பொருட்கள், இந்த கார்போஹைட்ரேட் இது மாதிரி பொருட்கள் அதிகமாக அதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் போது அது வாயில் உள்ள இந்த பாக்டீரியாக்கள், நுண்கிருமிகள் ஒரு அமிலத்தை உண்டாக்குகின்ற. இந்த அமிலம் பற்களை உள்ள எனாமல் பாதித்து இதில் கேவிட்டி ஃபார்மேஷன், இந்த பற் சொத்தை ஆரம்பிக்கிறது. இது ஆரம்ப நிலையில் வலி இருக்காது. அடுத்த நிலையை அது பற்களை தாக்கும்போது பற்களினுடைய இந்த டென்டின் போன்ற பாகத்தை பாதிக்கும் போது பற்களில் பல் கூச்சம் இருக்கும், இந்த உணவுப் பொருட்கள் தேக்கம் இருக்கும். இதெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் அந்த பற் சொத்தை நம்ம பல் மருத்துவரை அணுகினால் அதை பற்களை அடைத்தல், அந்த இப்போது ரீசன்ட் மெட்டீரியலில் நிறைய பற்களை அடைக்க வேண்டிய மெட்டீரியல்லாம் இருக்கிறது. அதை வச்சு அதை க்ளீன் பண்ணி அடைச்சி விட்டுருவாங்க. இல்லை நீங்கள் இதை நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தராக போய் இந்த ரூட் வேர் பகுதியை பாதித்து அதனால் வீக்கிங் வரும், பற்களை அகற்றுற மாதிரி வரும். எனவே இந்த பர்சொத்தை நம்ம ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சு சிகிச்சை அளித்துக் கொள்வது நல்லது. ஓகே டாக்டர், நேர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. வணக்கம், யார் இங்க இருந்து? அவர் ரேடியோ கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நேர்களே, ரேடியோ கேட்காம இங்கே டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். 29860038 அல்லது 2952055554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர், நான் மகேந்திரன் பேசுறேன். வணக்கம் ஐயா. மகேந்திரன், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அந்த ரேடியோ வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இல்ல மேடம், அது நான் எப்பவுமே ரேடியோ கம்மி பண்ணி தான் மேடம் பேசுவேன். நான் அது என்னோட ஹாபிட். அது நெட்வொர்க் இஷ்யூஸ், மத்தபடி ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே. சொல்லுங்க மகேந்திரன், உங்களுக்கு என்ன பல் சம்பந்தப்பட்ட? இப்போ எனக்கு ரூட் கேன் பண்ணிருக்காங்க சார். எனக்கு வேர் சிகிச்சை பண்ணிருக்காங்க பற்கள்ல. ஆமா, வேர் சிகிச்சை பண்ணிருக்காங்க மேல மட்டும். சரிங்க. அது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, அது லைட்டா விரிசல் விட்ட மாதிரி இருக்குது. இப்போ அதை மறுபடியும் இன்னொரு இது பண்ணுமா இல்ல அப்படியே விட்டுடலாமா சார்? உங்களுக்கு வலியோ வேதனையோ எதுவும் இல்ல இல்லைங்களா? பல் கூச்சம் எதுவும் இல்ல? எதுவுமே இல்ல. ஆனா அந்த ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, ஒரு மாதிரி ஸ்டிக் மாதிரி, அந்த நீங்க பல் சிகிச்சை, அதை வேர் சிகிச்சை பண்ண பற்களுக்கு மேல நீங்க கிரவுன் சொல்லுங்க, இந்த செராமிக் கிரவுன், பல்லு மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஸ்டிக் மாதிரி தெரியுது வெளியில. ஆமா, அது தெரிஞ்சா நீங்க பல் மருத்துவ அணுகுனீங்களா அதை எடுத்துட்டு இது ஃபிக்ஸ் பண்ணி எத்தனை வருஷங்கள் ஆகின்றது? 1.5 வருஷம் சார். அதான் நீங்கள் அதை தேய்மானம் இருக்கலாம், அதனால் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வேணால் புதிய கிரவுண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாள்பட அந்த பற்கள் பயன்பாட்டுக்கு வரும். சார், இப்போ என்னோட பையனுக்குள்ள இதே மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா எப்படி சார்? குழந்தை பருவத்தில் இந்த பல்ல ரொம்ப கண்டிப்பாக பாதுகாக்கணும். ஏன்னா அந்த குழந்தை பருவத்தில் தான் அந்த சாக்லேட்டு இந்த மாதிரி நிறைய இனிப்பு பொருட்கள் நிறைய சாப்பிட்றதுனால பல் சொத்தை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதனால் இந்த பேரண்ட்ஸ், இந்த பெற்றோர்கள் அந்த பற்களை அவங்களுக்கு குளிக்க வைக்கும்போது அந்த ப்ரஷ் பண்ணுற ஹேபிட்டை நம்ம குழந்தைக்கு எப்பவுமே சொல்லிக் கொடுக்கணும். இதே மாதிரி இந்த ஸ்வீட்டு, சாக்லேட்டு இது மாதிரி சாப்பிட்ற பொருட்களை அவாய்ட் பண்ணணும். நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி குழந்தைங்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும். அடுத்தது வாய் கொப்பளிக்கிற
ஈரத்தன்மையை பயன்படுத்தணும். இதெல்லாம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த பல் சொத்தை இந்த பால் பற்கள் ஏற்பட்டிருந்தால் அதை நீங்கள் மருத்துவர் அணுகி அதுக்கு வேண்டிய சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. சார் பிரஷ் பண்ற டைம் எப்படி சார்? இப்போ நான் எல்லாம் எடுத்துட்டுனா வச்சுங்களா ஒரு 2 நிமிஷம் போல பிரஷ் பண்ணுவேன். அவ்வளோதான், 2 நிமிஷத்தில் நீங்கள் வந்து பற்களுடைய மேல் தாடை கீழ்த்தாடையில் இருக்கிற பற்களை வந்து எல்லா பகுதியும் வந்து இந்த ப்ரஷ் படுற மாதிரி நம்ம வந்து சுத்தம் செய்யணும். காலையிலையும் மாலையும் 2 வேளையும் நம்ம பற்களை சுத்தப்படுத்து. இரவு படுக்கும்போது கடைசியாக வந்து பற்களை நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு படுத்தோமா ரொம்ப நல்லது என்பது சுகாதாரமாக இருக்கும். லெவல் வந்து கொஞ்சம் எப்படி வேணா இருக்கலாம்ல சார்? அளவு சின்ன ஒரு பட்டாணி சைஸ் தான், அதை வந்து நல்லா அழுத்தி உள்ள ப்ரஷ் உள்ள வச்சுட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணணும். சாஃப்ட் ப்ரஷ் இல்லைன்னா மீடியம் ப்ரஷ் வச்சு நம்ம பயன்படுத்தணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாது. சில பிரஷ்லாம் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு சார், அது பயன்படுத்த வேண்டாம். நீங்க மீடியம் இல்லைன்னா சாஃப்ட் பிரஷ் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? வணக்கம் சகோதரி, வேலூர்லேருந்து சாமிநாதன் பேசுறேன். சுவாமிநாதன். சுவாமிநாதன், வணக்கம் சுவாமிநாதன், சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இது பல் சொத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ சாலை விபத்துகள்ல வந்து பல் உடைதல், அது வந்து ரூட் கெனால் பண்ணிட்டு கேப் போடுறது இந்த மாதிரி இருக்குது. இது முழுசா கலந்து வந்துட்டு பிறகு அதை மறுபடியும் பிக்ஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதே போல வந்து இப்போ ஒரு மற்ற விபத்துகள், ஒரு சண்டை சச்சரவு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கூட பல்லு வெளியில வர அளவுக்கு ஆகக்கூடிய சூழ்நிலை. அதை எப்படி மறுபடியும் ரீகனெக்ட் பண்றது அதுவும் கொஞ்சம் சொல்லுங்க. அதே பல்லு இப்போ ஆக்சிடெண்ட்டாக ஒரு விபத்தில் வந்து அந்த பற்கள் வந்து நிலை தருமாய் வெளியே விழுந்துருந்து வச்சுங்க, அதை வந்து அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி உடனே அதை நம்ம மருத்துவர்கள்கிட்ட கொண்டு வரணும். அந்த பற்களை வந்து நம்ம கையிலையோ இல்லை ஒரு அது ஈரத்தன்மையோடு இருக்கணும். நம்ம வாயில் ஒரு எச்சயத்தை வச்சுக்கலாம், இல்லை இப்போ பால் இருக்குது பார்த்தீங்க, அதில் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மருத்துவர் அணுகுனீங்கன்னா அந்த பற்கள் கீழே விழுந்த பற்களை எடுத்துகிட்டு, புரியுதுங்களா நான் சொல்கிற கொஸ்டினே? அதை கையில் கொண்டு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒரு அந்த பாட்டிலையும் அதுலேயும் ஒன்றும் இல்லை சலைனில் போடலாம், இல்லைனா பாலில் போட்டு கொண்டு வரலாம், இல்லை வாய்க்குள்ளே இந்த சலைவால் வச்சு கொண்டு வரலாம். அந்த பற்கள் வந்து ரொம்ப காஞ்சி போகக்கூடாது. உடனே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த பற்கள் விழுந்த பகுதியில் இருந்து முழு பல்லாக இருக்கணும். அந்த பல் அது அந்த பல் விழுந்த பகுதியிலே ஃபிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஸ்ப்ளிண்டிங் பண்ணுவோம். ஸ்ப்ளிண்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டிய மாத்திரை மருந்துகள்லாம் கொடுத்துட்டு அதை அப்சர்வ் பண்ணிட்ட உடனே கொஞ்ச நாள் அது உங்களுக்கு அப்படியே ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சார் இன்னொரு ஒரு ரெக்வஸ்ட் சார், ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. என் கசின் சிஸ்டருக்கு அவங்க வந்து நல்லா தான் பல்லு வந்து அந்த அளவுக்கு பார்த்துக்குவாங்க பாதுகாப்பா. ஆனாலும் அவங்களுக்கு வந்து அந்த கேன்சர் வந்துட்டு இப்போ இல்லை, அவங்க காலமாயிட்டாங்க. அந்த பல்லுல வந்தது அப்படியே அந்த தாடை. என்ன வயது அவங்களுக்கு? என்ன புகையில எதனா பயன்படுத்துறாங்களா? அப்போ வந்து அதெல்லாம் எதுவும் பழக்கமே கிடையாது சார். நான்வெஜ் சாப்பிட்டா வெத்தலை பாக்கு போடுவாங்க, அவ்வளவுதான். அதான் 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அவங்களுக்கு. இப்போ இறந்துட்டு ஒரு 5 years ஆகுதுங்க. அதாங்க, அது வாயில வந்து புற்றுநோயின் ஆரம்ப நிலையில் வந்து அது ஒரு வெள்ளைப்படையாக வரலாம், இல்லை வந்து ஆறாத புண்கள் மாதிரி வரும். இந்த புண்கள் வந்து ஆறாமல் இருக்கிற நிலையிலே வலி இருக்காது. அதனால் அதை பொதுமக்களோ இல்லை நோயாளிகள் வந்து விட்டுடுவாங்க. அந்த மாதிரி எதனா மாற்றங்கள் தெரிந்தால் உடனே நீங்கள் வந்து மருத்துவர் அணுகணும். பார்த்தீங்கன்னா அந்த புற்றுநோய் தானா, அது வந்து பயாப்சின்ற அந்த சதை பரிசோதனை பண்ணி அதை பார்த்துட்டு புற்றுநோய் இதன் ஆரம்ப நிலையை இருக்குதா இல்லை வேறு எதனா காரணங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம். இதை வந்து நீங்கள் ஆரம்ப நிலையே கண்டுபிடிச்சிருந்தா அது வந்து வாய் புற்றுநோயை நம்ம தடுத்துருக்கலாம். அது பரவிடுச்சுன்னா மற்ற பாகங்களுக்கு பரவி உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் புற்றுநோய், எந்த நோய் புற்றுநோயுமே ஆரம்ப நிலையிலே கண்டுபிடித்தால் கண்டிப்பாக நம்ம அதை சிகிச்சை பெற அளிக்க முடியும். ஓகே டாக்டர், நிச்சயமாக அவருக்கு புரிஞ்சிருக்கும். மற்றவங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ டாக்டர். அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? வணக்கம், பொன்னேரி ஜெகடையில இருந்து கலீல் அஹமத் பேசுறேன். கலீல் அஹமத், டாக்டர் கிட்ட கொஞ்சம் சுருக்கமா கேள்வி, என்ன நிறைய பேர் காத்திருக்காங்க, அதனால கண்டிப்பா சுருக்கமா தான் கேட்கிறேன். வணக்கம் கலீல், சொல்லுங்க. டாக்டர், இப்ப பெரும்பாலும் பாத்துக்கிட்டீங்கன்னா பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம பற்களை எப்படி பாதுகாக்கணும், கூலிங்ஸ் பொருள் எல்லாம் சாப்பிடணுமா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா டீ எல்லாம் நிறைய பேர் சாப்பிடுறாங்க. இது மாதிரி சாப்பிடுறதுனால என்ன விளைவுகள் வரும்? அவங்க சிம்பிளா கேட்க சொன்னாங்க, சிம்பிளா. இந்த பற்கள் வந்து பாதுகாக்கணும் கடைசி வரைக்கும். வாழ்நாள்ல குழந்தை பருவத்திலிருந்து நம்ம முதியோர் பருவம் வரைக்கும் அந்த வாழ்நாள்ல கடைசி வரைக்கும் அந்த பற்களை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா உணவுப் பொருட்களை மென்று சாப்பிடுவதற்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மற்றும் முகத்துக்கு அழகு தருகிறது. நம்மளுக்கு பேச்சு திறமை வளர்கிறதுக்கும் இந்த பற்கள் தான் ரொம்ப முக்கியம். உணவுப் பொருட்களை முழுங்குவதற்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கிறது. இதனால் இந்த பற்களை வந்து எந்த காரணத்தையும் நம்ம இழக்கக்கூடாது. இதை வந்து ஆரம்ப நிலையிலே பற்கள் ஆட்டம் எதனா இருந்ததுன்னா, இல்லை இந்த மாதிரி அடிபட்டு விழற பற்கள் தேய்மானம், இது மாதிரி காரணங்கள்னால தான் பற்கள் இழக்கிற காரணங்கள் வரும். இதை வந்து ஆரம்ப நிலையிலேயே நம்ம பார்க்கணும். இது நீங்கள் ரொம்ப நாள் தள்ளி போட்டுட்டு இது சரியாக போய்டும் நம்ம நினைக்கக்கூடாது. இதனால் ப்ரஷ் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, இல்லை நிறைய மருந்துகள் உட்கொள்வாங்க சில
சில முதியோர்கள் அதனால் கூட அந்த வாயில் வந்து வறட்சித்தன்மைலாம் ஏற்பட்டு பற்கள் அந்த ஈர்களுடைய சப்போர்ட் குறைஞ்சி போய் அவங்களுக்கு வந்து பற்கள் ஆடி இழக்க நேரிடும். இதை வந்து இப்போ இருக்கிற நவீன பற்சிகிச்சை முறையில் வந்து அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு செயற்கை பற்கள் நம்ம வைக்க முடியும். இது இம்ப்ளான்ட் என்ற முறையில் வந்து நம்ம எல்லா பற்களுமே நம்ம மீண்டும் அதே மாதிரி கொண்டு வர முடியும். இருந்தாலும் நம்ம அப்புறம் இன்னொரு ஒரு கேள்வி சார் டாக்டர், இப்ப ரூட் கேனல் பண்றாங்க, ரூட் கேனல் பண்ணிட்டு கேப்ல எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. டாக்டர் போய் எத்தனை மாசம் கழிச்சு போய் பார்க்கணும் நம்ம பல்லு நல்லா இருக்கா திரும்ப அது வந்து சொல்லிடுங்க டாக்டர். இல்லை, இது வந்து நீங்க ரூட் கேனல் பண்ணிட்டு அந்த டாக்டர் சொல்ற மாதிரி நீங்க கடைபிடிங்க. அது வந்து ஒரு எக்ஸ்ரே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு வருடமோ இல்லைன்னா 1.5 வருடமோ அடுத்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். அதில் வந்து பற்களுடைய தன்மையெல்லாம் எப்படி இருக்குது, உள்ள எதனா ரூட்கள் பாதிப்பு எதனா இருக்குதான்னு நம்ம பரிசோதித்துக் கொள்வது ரொம்ப நல்லதுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. நன்றிங்க. நல்லி. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ ஹலோ ஐயா, மருத்துவர் ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க. அம்மா வணக்கம்மா, நான் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் திருக்கலர் ஜீவா பேசுறேம்மா. ஜீவா சார் டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த ஒரு விபத்துல வந்து இந்த தாடை அப்படியே பல்லோட உடஞ்சி 2ஆ போயிடுச்சு ஐயா. எனக்கு தாடையே உடைஞ்சிருச்சுங்களா, பல் உடைஞ்சதுங்களா? தாடை உடஞ்சிடுச்சு. தாடை எலும்பு உடைஞ்சிருக்கு. ஓகேங்க, சரிங்க. ஆமா, தாடை எலும்பு உடஞ்சி அது கீழே பிளேட் வச்சு இப்ப சர்ஜரி பண்ணிருக்காங்க. சரிங்க. அந்த பிளேட் வந்து உள்ளதான் இருக்கு. ஆனா அந்த தாடையில வந்து இந்த மேல் உதடெல்லாம் இந்த மரமரப்பு வந்து இன்னும் போகலையா? அது இப்போ வந்து அது அந்த அறுவை சிகிச்சை செய்து எத்தனை வருஷங்கள் ஆகுது உங்களுக்கு? அதான் 5 மாசம் ஆகுதுயா. 5 மாசம் ஆகுது. இந்த அறுவை சிகிச்சை வந்து செய்து இந்த போன் பிளேட்டிங்கில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த போன் இணைஞ்சிடும், வந்து கூடி வந்துடும். பட் அந்த உள்ள இருக்கிற அந்த நரம்பில் எதனா பாதிப்பு இருந்ததுனா தான் இது மாதிரி மரமரப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இது காலப்போக்கத்தில் சரியாகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு என்ன வயதாகும் உங்களுக்கு? ஐயா 49 வயசு. 49 வயது. கூடிய விரைவில் அது சரியாக போய்டும். அந்த மரமரப்பெல்லாம் அந்த போன்கள் இணைஞ்சு வரும்போது அந்த நரம்பு ஓட்டங்கள்லாம் சரியாக போய்டுதுன்னா உங்களுக்கு அந்த சென்சேஷன் வந்துவிடும். சரி, ரொம்ப நன்றிங்க. என்ன கேள்விங்கய்யா, ஐயா அந்த மருத்துவரோட அனுமதி இல்லாம சில மாத்திரைகள் முழுங்கிறதுனால பல்லெல்லாம் கொட்டி போயிருதுன்னு சொல்றாங்க ஐயா, அது எந்த? ஆமா, இது நாள்பட்ட மருந்துகள் சில குறிப்பிட்ட வியாதிகளுக்கு சொல்லுவாங்க. நம்ம நாள்பட்ட மருந்துகள் சாப்பிடும் போது தான் இந்த மாதிரி வாயில வந்து அந்த எச்சை சுரக்கும் தன்மையெல்லாம் குறைஞ்சி போகும், ஈறுகளில் அழைச்சி வரும். இந்த தாக்கத்தினால தான் அந்த பற்கள் வந்து ஆடி விழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இது வந்து நம்ம மருத்துவரின் அனுமதி இல்லாமல், மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் நம்ம மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது என்பது இது ஒரு இதுவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே டாக்டர், அவங்க கேட்குற கேள்வியிலே நிறைய விழிப்புணர்வு எங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க. அடுத்த நேயர் காத்திருக்காங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? அந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா? ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க சார். வணக்கம், கும்பகோணத்துல ராஜா பேசுறேம்மா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ராஜா. வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய இதில் கலவாப்பில் 4 பல்லு போயிடுச்சு. சரிங்க. எனக்கு வயசு 68, எனக்கு பைபாஸ் பண்ணியிருக்கு. பைபாஸ் பண்ணிக்கிறாங்க. சர்க்கரை வியாதி எதனா இருக்குங்களா? இருக்குங்க, அதுக்கு கண்ட்ரோலில் இருக்கு, மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி. நீங்கள் இம்ப்ளான்ட் பண்ண முடியுங்களா? எனக்கு 68 வயது ஆகுதுங்களா? கீழ்த்தாடையில் 4 பற்கள் போயிருக்கு. ஆமாம், கீழே மேல் தாடையில் 4, 2 பக்கமும். நீங்கள் உங்களது மற்ற வியாதிகள்லாம் இருக்குதா? சர்க்கரை வியாதி இருக்குதா? இந்த பிபி, ரத்த கொதிப்பு, நீங்கள் என்னென்ன ஹார்ட்டுக்கு என்னென்ன மாத்திரை மருந்துகள் உட்கொள்கிறீங்க என்பதை நம்மளாம் ஆராய்ந்து தான் அதுக்கு வேண்டிய இப்போ எக்ஸ்ரேலாம் இப்போ இருக்குது, அதை எடுத்து பார்க்கணும். உங்களுக்கு வந்து எலும்பு போதிய அளவுக்கு அந்த எலும்பு அந்த இடத்துல இருக்கான்னு அசஸ் பண்ணிட்டு தான் நம்ம அதை உங்களுக்கு வந்து இம்ப்ளான்ட் பண்ண முடியுமான்னு முடியாதான்னு சொல்ல முடியுங்க. சரி சார், அது வந்து நம்ம கவர்மெண்ட்ல பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க மருத்துவமனையில் இதுக்கு வேண்டிய வசதிகள்லாம் இருக்கிறது. நீங்கள் அரசு மருத்துவமனை அணுகுனீங்கன்னா வேண்டிய உங்களுக்கு வேண்டிய பரிசோதனைகள்லாம் பண்ணி இந்த இம்ப்ளான்ட் முறையை அறிவுறுத்துவார்கள். சரி சார், கும்பகோணத்தில் பக்கத்தில் புதுக்கோட்டையில் இருக்குங்கிறாங்க மெடிக்கல் காலேஜ். இருக்கு. நீங்கள் போங்க, எங்கே உங்களுக்கு நியர்பை அந்த மெடிக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கிறதோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய சிகிச்சையெல்லாம் கிடைக்கும். எனக்கு நியர்பை புதுக்கோட்டை தான் சார். சரிங்க. ஓகே சார், தேங்க்யூ சார், நன்றி. வணக்கம். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம். ஆவடியில இருந்து ராணி பேசுறேன். சொல்லுங்க ராணி, கேள்வி கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன் மேம்.
டாக்டர் இந்த பல்லு வந்து எக்ஸ்ட்ராவா ஒண்ணு வளர்ந்துருக்குது டாக்டர். அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடணுமா அல்லது அப்படி விட்டுறலாமா டாக்டர்? யாருக்கு என்ன வயது? என்ன உங்களுக்கு என்ன ஏஜ்? பையனுக்கு. உங்களுடைய பையனுக்கு என்ன வயதாகுங்க அவருக்கு? 27. 27. எந்த இதுல கடைசி பல்லுல ஒரு எக்ஸ்ட்ரா பல் வளர்ந்துருக்குங்களா? அந்த கீழ்த்தாடையில அது எக்ஸ்ட்ரா பல் வந்தா அது நமக்கு வந்து பயன்பாட்டுக்கு இல்லாத மாதிரி இருக்கும். அந்த உணவுப் பொருள்கள் மெல்றதுக்கு ஒரு இடைஞ்சல் இருக்கும், இல்லை பேச டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இது மாதிரிலாம் இருந்தால் இல்லை அந்த வலி வீக்கம், அந்த இடத்துல கம்கள், இந்த ஈறுகள் வீக்கம் மாதிரி இருந்ததுன்னா அந்த பற்களை அகற்றி விட வேண்டியது நல்லது தான் மேடம். நீங்கள் எடுத்துறது நல்லது. ஆமாம், நீங்கள் மருத்துவரை அணுகுனீங்கன்னா அவர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அந்த பல் எந்த பொசிஷனில் இருக்கிறது, எவ்வளோ எலும்பு கவரேஜ் இருக்குதுன்னு அதெல்லாம் பரிசோதித்து அதுக்கு வேண்டிய மாதிரி சிகிச்சை கொடுப்பார்கள். கட்டாயம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமா டாக்டர் அது? ஆமாம் மேடம், அது வந்து உங்களுக்கு வந்து பயன்பாட்டுக்கு இருக்காது. நம்ம உணவுப் பொருளை மெல்லும் போது அது ஒரு தடங்கலாக இருக்கும். சரியாக உணவுப் பொருளை மென்று சாப்பிட முடியாது. உணவுப் பொருட்கள் தூள்கள் அந்த இடத்துல போய் அடைஞ்சிக்கும். அடுத்தது அதனால் வாய் துர்நாற்றம், பற்கள் சொத்தை ஆகிறதுக்கு வாய்ப்புகள், இந்த மாதிரியான பல காரணங்கள் வரும். ஓ, அது வந்து நார்மல் இதுதானே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா டாக்டர்? இல்லை மேடம், நார்மல் இதுதான். ரொம்ப ரேர் தான். பட் அந்த எக்ஸ்ட்ரா பல்லுன்னு சொல்றீங்களே, அதனால அதை பார்த்துட்டு பண்ணணும். ஓகே டாக்டர், தேங்க்யூ மேடம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, உங்க பேர் சொல்லுங்க. லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே, நிறைய நேயர்கள் அவங்களுடைய சந்தேகங்கள் கேட்டுட்டு இருக்காங்க டாக்டர். உண்மையாகவே பல் சம்மந்தமாக இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்குமே கண்டிப்பாக தோணும். அண்ட் நீங்கள் ரொம்ப கிளியராக சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். எனக்குமே ஒரு கேள்வி இருக்கு. ஈறுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி சொல்லுங்க டாக்டர். அதுவும் இந்த வாயில் வெள்ளை சிவப்பு தழும்புகள்லாம் வருதுல்ல, அது ஆபத்தா டாக்டர்? ஆமாம் மேடம், அது நீங்கள் ஈறுகள் சொன்னது, ஈறுகளில் வந்து பற்களை தாங்கி பிடிக்குது ஈறுகள். இந்த ஈறுகள் வந்து ரொம்ப மென்மையான பொருட்கள், மென்மையான ஒரு டிஷ்யூனால் ஆனது. இது வந்து பாதிப்பு ஏற்படும். இந்த பிளாக்ன்ற ஃபார்மேஷன், நம்ம சரியாக பற்களை சேர்க்கவில்லை, இந்த காரை படிஞ்சு போயிடும். இதனால பற்களில் வந்து அந்த ஈறுகள் அழற்சி ஏற்படும். இதனால பற்களில் வந்து இந்த ஈறுகளில் வந்து ரத்தப்போக்கு, ப்ளீடிங் வரும். சும்மா ப்ரஷ் வச்சினாலுமே ப்ளீட் ஆகும். அடுத்தது இதனால வாய் துர்நாற்றம் வரும். இதே மாதிரி இந்த ரத்த சோகை ப்ளஸ் இந்த சர்க்கரை வியாதிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு அதிகமான சர்க்கரை கட்டுக்கடகாமல் இருந்த சர்க்கரை வியாதிகள்லாம் இருந்ததுன்னா இந்த ஈறுகளில் வந்து வீங்கிடும். ஈடுகள் தரட்சி வீக்கம் வரும். இதனால் பாதிப்புகள் அதிகமாக வரும். பற்கள் ஆட்டம் கொடுக்கும். ஒரு காலத்தில் வந்து பற்கள் ஆடி விழுந்து விடும் நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வாயில் ஏற்பட்ட வெள்ளை அண்டு சிவப்பு படைகள் சொல்கிறீங்க. இது வந்து வாயில் வந்து மெல்லிய ஒரு மென் படலம் இருக்குது, அதான் மியூகோசான்னு சொல்லுவோம். இது வந்து வாயில் எல்லா பகுதியிலும் கவர் ஆகிருக்குது. இது வந்து நம்ம புகையிலை எந்த வடிவிலும் பயன்படுத்தணும், ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி புகையிலை பயன்படுத்துவதனாலையும் இந்த மாதிரி நாட்பட்ட புண்கள் எதனா இருந்ததுன்னா வாய்க்கில் வந்து இது ஆரம்ப நிலையில் வந்து ஒயிட் பேட்ச், இது ஒரு வந்து ஸ்க்ரேப் பண்ண முடியாது, நம்ம ஈஸியாக எடுக்க முடியாது. இது வலியோ வீக்கமோ இருக்காது அந்த இடத்துல. ஸோ அதனால் நெக்லெக்ட் பண்ணிவிடுவாங்க பேஷண்ட்ஸ். இதை வந்து ஒரு இதுவாக பொருட்டாக நினைக்க மாட்டாங்க. அதனால தான் நாங்கள் இப்போ பொதுமக்களுக்கெல்லாம் சொல்கிறது, வாய் சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். இது மாதிரி எதனா மாற்றங்கள் இருந்தால், ஒரு தடிப்போ இல்லை ஒரு வெண்படையோ இல்லை சிவப்பு படையோ இல்லை ஆறாத புண்களோ இல்லது கடினமான ஒரு மாற்றங்கள் தெரிந்தாலோ உடனே நீங்கள் மருத்துவரை அணுகணும். நாக்கு நீக்க முடியாது, இல்லை முழுங்கும் தன்மை குறைஞ்சி போகும், சரியாக பேச முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு நோயினுடைய ஆரம்ப நிலை அறிகுறியாக கூட இருக்கலாம். ஓகே, அதுவும் பர்டிகுலர்லி இந்த இப்போ இந்த பாக்கு வெத்தலை இந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய் திறவா முடியாமை, அந்த வாய் எரிச்சல் உண்டாகும், வெளுத்து போகும், வாய் வெளுத்து இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு புற்றுநோயினுடைய ஆரம்ப நிலை அறிகுறியாக தான் இருக்கும். எனவே ஆரம்ப நிலை அறிகுறியை வந்து நம்ம கண்டுபிடிச்சு சிகிச்சை அளித்தால் உடனே நம்ம நோயை வந்து முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். ஓகே ஓகே, தேங்க்யூ டாக்டர். நேர்கள் இருக்கலாங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. சார், நீங்க சமாதானம் கூட கொடுக்கணும். அப்போ ரெண்டு பக்கமா வார்த்தை கரெக்டா இருக்கணும், ஒரு பக்கமா வார்த்தை கரெக்டா இருக்கக்கூடாது. இங்கே கால் பண்ணிட்டு அவர் அங்கே பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, நேர்களை நீங்களுமே உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். 29860038 அல்லது 2952205554 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? முரளி ராமபுரத்துலேருந்து கால் பண்ணுறேன். ஆக்சுவலாக வணக்கம் முரளி சார், சொல்லுங்கள் சார், என்ன உங்களுக்கு சந்தேகம்? சார், ஆக்சுவலாக மேடம், ஆக்சுவலாக ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக டெய்லி இந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கேன் நான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக. சரிங்க.
ஸோ சார் இப்போ ஆக்சுவலாக நான் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கேன். பட் ஏஜ் வந்து 49 ஆக்சுவலாக. சரிங்க. நான் ஒரு 15 இயர்ஸாகவே ஒரு 15 இயர்ஸாக வந்து 2-3 பல்லு விழுந்தது. ஸோ அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தோம். பட் என்னால் அது கேர் பண்ணி பார்க்க முடியல. அதுக்கப்புறம் இயர்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 பல்லு ஒரு 8 பல்லு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இப்போ. சரிங்க. பட் மற்றபடி சுகர்லாம் நார்மலாக தான் இருக்கு. பிபி நீங்கள் சொன்ன மாதிரி நார்மல், எல்லாமே நார்மலாக தான் இருக்கு. இப்போ நான் இம்ப்ளான்ட் பண்ணனா சான்ஸ் இருக்கா சார்? வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக டைஜஷன் ப்ராப்ளத்தால வெயிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. 37 தான் வெயிட் ஆக்சுவலாக. 37 ரொம்ப மெலிஞ்சு தான் இருக்கீங்க பொழுது. நீங்கள் வந்து உடல் பரிசோதனை செய்துக்கணும். முழு உடல் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வேறு வியாதிகள் எதனா இருக்கான்னு அசஸ் பண்ணிட்டு தான் நம்ம அப்புறம் அந்த எக்ஸ்ரே நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ரே எடுக்கணும். இல்லை இப்போ இந்த சிபிசிடி ஸ்கேனு ஒர்க் 3 முப்பரிமாணத்தில் உங்கள் தாடையினுடைய முப்பரிமாணம் வடிவத்தில் அது போன் சப்போர்ட்டில் நல்லா இருக்கா, நல்ல தன்மையான போன் எலும்பு இருக்குதான்னு பார்த்துட்டு அதில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. ஓகே. ஒரு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னாக்கா இல்லை சார் இப்போ இம்ப்ளான்ட் பண்ணுறது பட் சுகர்லாம் இல்லை, பட் ஆனால் வெயிட் வந்து லாஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதை இது பண்ணாதான் கெயின் பண்ணாதான் பண்ண முடியும். அதான் அந்த வெயிட் லாஸுக்கு என்ன காசுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் அந்த நீங்கள் ஃபுல் பாடி செக்அப்னு ஒன்று சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த அரசு மருத்துவமனைகள்லாம் இருக்குது. நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க. அது செக் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் மேற்கொண்டு இதுக்கு வேண்டிய சிகிச்சை எடுத்துக்கலாம். நன்றிங்க. நன்றி. தேங்க்யூ. அவருடைய கேள்விக்கும் பதில் கிடைச்சிருச்சு. சிபிசிடி ஸ்கேன் பத்தி நானும் கேட்கணும்னு நினைச்சேன், அதுக்கும் சொல்லிட்டீங்க டாக்டர். தேங்க்யூ. அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யாருங்க இருந்து? வணக்கம். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. முகமது சார், உங்க கேள்வி கேளுங்க. டாக்டர் இருக்காங்க, கொஞ்சம் சத்தமா. காரையா இருக்கு சார். சரிங்க. உங்களுக்கு என்ன வயதாகுது? புகையிலை பயன்படுத்தும் பழக்கம் எதனா இருக்கா உங்களுக்கு? இல்ல சார். சரி சரி சரி. அதான் பற்களில் வந்து காரை படிமானமாக தான் இருக்கும் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா. கிளீன் பண்ணும்போது பல்லு ஆட்டம் கொடுக்குமா சார்? பல் ஆட்டெல்லாம் கொடுக்காது. அது நீங்கள் மருத்துவர் அணுகினீங்கன்னா அந்த காரையை மட்டும்தான் அணுக்குங்க. இப்போ வந்து நவீன சிகிச்சை முறையில் வந்து அந்த அல்ட்ராசோனிக் ஸ்கேலர்லாம் இருக்குது. அதை வச்சு பண்ணால் அது மென்மையாக அதை வந்து அகற்றி எடுத்துரும். உங்களுக்கு பற்கள் மூடுற மாதிரி நல்ல வெள்ளை கலரில் வந்துடும். நீங்கள் அடுத்து வந்து காலையும் மாலையும் 2 முறை நல்லா ப்ரஷ் பண்ணுங்கள். நாக்கை நல்லா ப்ரஷ் பண்ணுங்கள். சாப்பிட்டோன்னே நல்லா தண்ணி போட்டு வாயு நல்லா கொப்பளிங்க. உணவுப் பொருட்கள் தங்கக்கூடாது. இதை மாதிரிலாம் கடைபிடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்கள் பற்களில் வந்து இந்த கரைப்படியாமல் தன்மை இருக்கும். நன்றி. நன்றி. நன்றி ஐயா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஹலோ. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. பேர் ரவிச்சந்திரன். டாக்டர் இருக்காங்க, பேசுங்க ரவிச்சந்திரன். ஹலோ. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ரவிச்சந்திரன். வணக்கம் ஐயா. எனக்கு 60 வயசு ஆகுதுங்க. சரிங்க. உள்ள அந்த கடவா பல்லு 2 விழுந்துருச்சுங்க. அது இல்லாம அந்த இன்னொரு பல்ல சொத்தையா வந்து ஸ்டூல் மாதிரி இதாகுது. எப்படி புடிங்கிறதுங்களா எப்படி? ஆமா, அது வலி இருக்குதுன்னா வலி இருந்தா நம்ம அதை கம்ப்ளீட்டா எடுக்கணும். வலி எல்லாம் எதுவுமே இல்லைங்க. நீங்க எதனா மருந்து மாத்திரைகள்லாம் உட்கொள்றீங்களா? சுகர் இல்லைன்னா பிபி, ரத்த ஆஞ்சியோ பண்ணிருக்கீங்க? ஆஞ்சியோ பண்ணிருக்கீங்க. ஆமாங்க. ஆமா. எத்தனை வருஷமா சாப்பிட்றீங்க? ஒரு 10 வருஷமா சாப்பிடுறீங்களா? ஒரு 5 வருஷம் சாப்பிடுறீங்களா? மாத்திரை 1.25 வருஷம் சாப்பிட்றேன். 1.25 வருஷம் சாப்பிட்றீங்க. இதனுடைய தாக்கமா கூட இருக்கும். அது வந்து வாயில வந்து வறட்சி தன்மை ஏற்படுத்தும். நம்மளுக்கு வந்து சலைவா ரொம்ப அதுல இது இல்லைங்க. அது நல்லா எல்லாமே நல்லா இருக்கு. பல்லு விழுந்திருக்கு, அவ்வளவுதான். வேற அந்த பல்லு விழறதுக்கு காரணம் பல்லு மட்டும் ஆடுது. அதை எடுத்துட்டு நீங்க வந்து இம்ப்ளான்ட் பண்ணிக்கலாம். இல்ல செயற்கை பல் எதனா பொருத்திக்கலாம். வேற பல்லு கட்டுறானா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்ட முடியுங்களா? பண்றாங்க ஐயா. எல்லா மருத்துவமனையிலும் பண்ணுவாங்க. அப்படிங்களா? சரிங்க. தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. நன்றிங்க. பெரியவங்க வந்து நிறைய பேர் கால் பண்ணி அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டாங்க. ஆனா இந்த பால் பற்கள் அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். பற்கள் ரொம்ப குழந்தை பருவத்தில் வர பற்களை வந்து ரொம்ப கண்டிப்பாக நம்ம பாதுகாக்க வேண்டும். அப்போ தான் குழந்தையினுடைய முக வளர்ச்சி, தாடை வளர்ச்சி, குழந்தை வந்து சரியான ஆகாரத்தை மென்று சாப்பிடும் பழக்கம், குழந்தைக்கு வந்து பேசும் தன்மை வர்றதுக்கு இந்த பற்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். இந்த பற்களுடைய ஆரோக்கியம், இந்த பற்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். மென்று ஆகாரத்தை முழுங்குறதுக்கு. இதனால் இந்த பற்களை நம்ம பாதுகாக்கணும். இது வந்து 6 வயதில் ஆரம்பித்து 12-13 வயது வரை அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் இந்த பற்கள் வளர்ந்து விழுந்துவிடும். இந்த பற்கள் வந்து அதிகமான சொத்தை பற்களை தாக்கத்துக்கு காரணங்கள். ஏன்னா குழந்தைகள் வந்து நிறைய இந்த
இனிப்பு, கார்போஹைட்ரேட், இந்த இனிப்பு, சாக்லேட், இது மாதிரி ஸ்டிக்கி பற்களில் ஒட்டும் தன்மையுடைய பொருட்களை நிறைய சாப்பிட்றதுனால இந்த பற்களில் வந்து சொத்தைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுதான் வேணும்னு கேட்குறாங்க டாக்டர். ஆமாம், அதை நம்ம பெற்றோர்களும் இந்த தவிர்க்க வேண்டும். பெற்றோர்களும் இந்த குழந்தைக்கு வந்து இந்த ப்ரஷிங் ஹேபிட்டை, இந்த பற்களை துலக்கிறதுக்கு வந்து காலையில் எழுந்த உடனே அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். ப்ரஷ், அதே மாதிரி இரவிலும் ப்ரஷ் பண்ணுற பழக்கம். வாய் நல்லா கொப்பளிக்க வேண்டும். இந்த கொப்பளிச்சு அந்த உணவு துட்கள் இல்லாமல் பாதுகாத்து வந்தால் இந்த பற்கள் சொத்தை ஆகாமல் இருக்கும். அடுத்து இந்த குழந்தை பாற்பற்களில் வந்து இந்த தாய்மார்கள்லாம் சில காலத்தில் இந்த பால் பாட்டில், இந்த சர்க்கரை பொருள் கலந்த பால் பாட்டில் கொடுத்துருவாங்க. இரவு நேரத்தில் அந்த பால் குழந்தையோட வாயிலே அது இருக்கிறதுனால நிறைய பாக்டீரியாக்கள் ஃபார்மேஷன், அந்த சுகர், இந்த சர்க்கரையும் இருக்கிறதுனால இந்த பற்களுடைய சொத்தை தாக்கம் அதிகமாக இருக்கும். இது சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மேல் வரிசையில் இருக்கிற அந்த பற்கள் வந்து தாக்கப்பட்டு ஒரு கருப்பாக இருக்கும். கீழ் பற்களும் அதே மாதிரி இருக்கும். இது வந்து ரேம்பன்ட் கேரிஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா பாட்டில் பேபி சிண்ட்ரோம் சொல்லுவோம் அந்த நாங்கள் எங்கள் மெடிக்கல் டேர்மில். இது வந்து ரொம்ப ரேப்பிடாக பரவி குழந்தைக்கு வந்து வலியை உண்டாக்கும் சில நேரத்தில். ஆகவே இந்த பழக்கம் வந்து பாட்டில் வந்து கொடுக்கக்கூடாது. அதை மாதிரி எதுனா பழக்கம் இருந்தாலும் நம்ம குழந்தை தூங்கும்போது இந்த ஒரு வெள்ளை துணியில் நல்லா ஈர துணியை வச்சு அதை நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம தடுக்க முடியும். ஓகே ஓகே, தேங்க்யூ டாக்டர். நேர்கள் இருக்காங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. நான் தருமபுரி மாவட்டம் அக்கமணி பஞ்சாயத்து தாசம்பட்டி சித்தன். சித்தன் சார், டாக்டர் கிட்ட கேள்விங்க, உங்க கேள்வியை சொல்லுங்க. கேளுங்க. என்ன இதுங்க லைன் கரண்ட் ஆகி போய் என்ன நிகழ்ச்சி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்பதான் புக்கா வர நேர் நானு கேம் ஷோ நினைச்சிட்டீங்களா சித்தன்? என்னங்க டாக்டர் பல் மருத்துவர் நம்ம கூட இருக்காங்க. பற்கள் சம்பந்தமான கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க நேயர்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? சார் வணக்கம். இப்ப நான் கேக்குறேன் சார், எனக்கு கொஞ்சம் பல்லு தான் நைட் இருந்தேன் சார். இந்த பக்கம் பல்லு 2 பல்லு கட்டாய சார், கடவாய் பல்லு சொத்த பல்லு மாதிரி போயிடுச்சு. சரிங்க. போயிடுதுமே. சரி நைட்டு சார் இங்க தலையில பயங்கரமான வலி வந்துச்சு. அப்புறம் காலையில போய் எழுந்தேன், பல்லு விலைக்கு வாய் கொப்பளிச்சு கொஞ்சம் உப்பு போட்டு எங்க பொம்பளை சுட்டையில கொப்பளிச்சு போய் கொஞ்சம் சுமார் இருக்கு. என்ன அதான் அது பல் சொத்தையினால் ஏற்படுற தாக்கம் தான். நீங்கள் வந்து மருத்துவர் அணுகுனீங்கன்னா, பல் மருத்துவர் அணுகுனீங்கன்னா அந்த பற்களை எடுக்கலாமா இல்லை எடுக்காமல் வேறு சிகிச்சை எதனா பண்ணி அதை காப்பாற்ற முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா அந்த பற்களில் வந்து இந்த இன்ஃபெக்ஷன், அந்த பாக்டீரியா, அந்த நோய் தொற்று இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து அந்த அவ்வளோ வலி ஏற்படுது. நீங்கள் அதை உடனே வந்து நீங்கள் மருத்துவர் அணுகி அதுக்கு வேண்டிய சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ டாக்டர். அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்க இருந்து? லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. ஹலோ மேம், குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன் சார், உங்க பேர் சொல்லுங்க. சார் நான் முகமது பேசுறேன் மேம். முகமது, முன்னாடி கேள்வி கேட்டீங்கல்ல? மேம் நான் கேட்கல மேம், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் பேசுறேன் மேம். சரி ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க முகமது, உங்களுக்கு என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம். சார் எனக்கு வந்து 39 வயசு ஆகும் சார். எனக்கு 39. சரிங்க. ஆமா, எனக்கு மேல அந்த முன் பற்கள்ல வந்து இடைவெளி இருக்கு சார். எனக்கு 39 வயது இடைவெளி இருக்குது. அது மேல் பற்கள்ல இருக்கு முன்னாடியே. இப்போதான் அதனுடைய இது இல்லை, அந்த இடைவெளி அதிகமாக தான் போயிட்டு இருக்குதுங்களா இல்லை ஆரம்பத்துலேருந்தே இருக்குதா? இல்ல சார், இப்போ நடுவில் இந்த பிரஷ் போட்டு நான் யூஸ் பண்ண பாருங்க சார். நான் ரொம்ப நாள் பிரஷ் யூஸ் பண்ணல. சரிங்களா? இப்போ கொஞ்ச நாள் பிரஷ் பண்ண யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா அது கொஞ்சம் தெரிஞ்சிச்சு சார். முன்னாடியே தெரிஞ்சிரு. அதான் நீங்க பிரஷ் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் கரெக்டான சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணணும். ரொம்ப மீடியம் ப்ரஷ் இல்லைன்னா சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். காலையில் மேலே ப்ரஷ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பற்கள் ஆட்டம் எதனா இருக்குதான்னு பார்த்துட்டு இந்த எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துட்டு பல் மருத்துவர் அணுகுனீங்கன்னா அவங்க வந்து சோதிச்சு பார்த்து உங்களுக்கு அந்த பற்கள் வந்து ஈறு சம்மந்தப்பட்ட வியாதினால இந்த இடைவெளி ஏற்படுதா அப்படின்னு ஒரு பரிசோதித்து அதுக்கு வேண்டிய சிகிச்சை கொடுத்தா சரியா போயிடும் உங்களுக்கு. இல்லை சார், பற்கள் ஆட்டமெல்லாம் இருக்குங்களா சார்? ஃபிட்டாக தான் இருக்கு. ஆனால் இடைவெளி மட்டும் இருக்குது. ஆமா, இடையில மட்டும் ஒரு 2 பற்கள் இருக்கு முன்னாடி. சரி, அது சரி பண்ணிடுவாங்க. அது கூல் வாட்டர் குடிச்சா பல்லு எல்லாம் ஜவ்வுன்னு. ஆமா, அது வந்து பற்கள் எனாமல் தேய்ந்து போறதுனால வரும். இல்லை இந்த ஈர்கள் வந்து இறங்கி கம் ரிசீட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஈர்கள் இறங்கிடுச்சுனால இந்த மாதிரி பற்களில் வந்து அந்த பல் கூச்சம் ஏற்படும். அது சூடான பொருட்களோ இல்லை குளிர்ச்சியான பொருட்களோ நம்ம சாப்பிடும்போது பற்களில் வந்து இது மாதிரி ஒரு டிங்லிங் சென்ஸ், இந்த சென்சிட்டிவிட்டி வரும், இந்த பல் கூச்சம் வரும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ பாருங்கள். இது மாதிரி இந்த டீசென்சிட்டிங் டூத் பேஸ்ட் நிறைய இந்த கூச்சத்தை குறைக்க வேண்டிய பற்பசையெல்லாம் இருக்குது. இப்போ டூத் பேஸ்ட் இருக்குது, அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தணும். காலையிலையும் மாலையிலையும் பயன்படுத்திங்கன்னா சரியாக போயிடும். இந்த மாதிரி உங்களுக்கு எது கூச்சமாக இருக்குது அந்த பொருட்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை.
சார் நீங்க அது ஏதாவது பேஸ்ட் பேர் சொல்லுங்க சார், என்ன பெஸ்ட்னு. பேஸ்ட் நிறைய கிடைக்குது. நீங்கள் மருத்துவர் அணுகினீங்கன்னா அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஏன்னா இது ஆமாம் டீசென்ட் இந்த கடைசி ஒரு கேள்வி சார். என் தங்கச்சிக்கு வந்து இந்த மெட்ரோ பம்ப் அடிக்கும் போது அந்த கை ஸ்லிப் ஆகி கொஞ்சம் அந்த பல்லு வந்து இந்த ஸ்லிப் ஆகிட்டு அடிப்பட்டு சார். இந்த உடஞ்சிருக்கா? லைட்டா பல்லு கொஞ்சம் உடைஞ்சிச்சு, கொஞ்சம் லேட் ஷேக்கிங் ஆகுது கை வச்சு பார்த்தா. ஆமாம், அது வந்து இப்போ ரீசெண்டாக ஆச்சுங்களா, ரொம்ப நாள் ஆகுதா? இல்லை சார், ஒரு 6 மாதம் ஆச்சு சார். அது 6 மாதம் ஆச்சு. அது நீங்கள் அதுவும் நீங்கள் விட்டுடாதீங்க. ஏன்னா அது வந்து முன்பல்லாக இருக்கிறதுனால நம்ம அது உடனே நீங்கள் கவனிக்க வேண்டியது. மருத்துவர் அணுகுனீங்கன்னா அது ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அந்த வேரில் எதனா பாதிப்பு எதனா இருக்கான்னு பார்த்துட்டு, இல்லை என்ன வேர் சிகிச்சை செய்து அந்த பற்களை முழுமையாக கொண்டு வரணும். அது கேப் எதனா ஃபிக்ஸ் பண்ணி அதை முழுமையாக பண்ணிடலாம் அந்த பற்களை. ஆனால் உடனே நீங்கள் சிகிச்சை பண்ணிக்கிறது நல்லது, நீங்கள் தள்ளி போடாதீங்க. ரைட் சார், ரைட். தேங்க்யூ சார். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்கிருந்து? வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். சிவகுமார் சார், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க டாக்டர் சார். வணக்கம். 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 அதாவதுங்க, அந்த பல்லு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாவு சில நேரம் அப்படியே நொறுங்குது சார். அடுத்தது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பல்லு வந்து தானாவே ஆடி அதாவே உழுந்துருது. அது என்ன ப்ராப்ளம்? அது என்ன எதுவும் சத்து கோளாறா? அது என்னன்னு தெரியல. சத்து கோளாறுல உங்களுக்கு வந்து சக்கரை வியாதி எதனா இருக்குதுங்களா? அதுக்கு வேண்டிய மாத்திரை? எனக்கு வந்து சர்க்கரை நோய் இல்லை, ஆனா பிரஷருக்கு வந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எத்தனை வருஷமா சாப்பிட்றீங்க அது? இப்போ ஒரு 2 வருஷமா சாப்பிட்றேன். 2 வருஷமா சாப்பிட்றீங்க, சரி. ஆமா. இந்த பற்களில் வந்து தேய்மானம் ஏற்படும். நீங்கள் வந்து பசையை யூஸ் பண்ணிக்கிறோம், டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி தானே ப்ரஷ் பண்ணுறீங்க, இல்லை வேறு எதனா பொருட்கள் யூஸ் பண்ணுவீங்களா பற்களில்? பற்கள் பேஸ்ட் தான் பயன்படுத்துகிறீங்க, சரி. இந்த பேஸ்ட்டெல்லாம் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த பற்கள் உடையது. நீங்கள் அடுத்தது வந்து நீங்கள் காலையிலேயே மாலையும் 2 வேளை நீங்கள் நல்லா ப்ரஷ் பண்ணுங்கள். சாப்பிட்டோன்னா நல்லா வாய் கொப்பளிங்க. இந்த பற்கள் வந்து உடஞ்சி போகிறது வந்து சத்து குறைபாடு, இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி எதனா இருந்தாலும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மருத்துவர் அணுகுனீங்கன்னா பல் மருத்துவர் அணுகி பாருங்கள். அவர் பரிசோதித்து உங்களுக்கு வந்து என்ன சிகிச்சை முறை கொடுப்பாரு. தேங்க்யூ டாக்டர். அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுறேன் மேம். வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர். எனக்கு 2 கேள்விகள் இருக்கு டாக்டர். சொல்லுங்க மேடம். பொதுவாக இந்த குழந்தைகளுக்கு இந்த பற்கள்ல கூச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுதுன்னா அது எதனால ஏற்படுது? அந்த குழந்தைகளுக்கு எப்படி அந்த பற்கள்ல ஏற்படக்கூடிய கூச்சத்தை போக்கலாம்? அது ஒண்ணும். 2வது வந்து இந்த பிரஷிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர். அது சிலர் வந்து மேல கீழே அப்படியே இந்த ஜிக்ஸாக்கா தேய்க்காம ஹரிசாண்டலா தேய்க்கிறது அப்படிங்கறது பெஸ்ட்ங்கிறாங்க. அது உண்மையா? எனாமல் வந்து வீணாயிடும் சரியா ப்ராப்பரா நம்ம தேய்க்கலனா அப்படிங்கிறாங்க. அது உண்மையா? எனக்கு இதை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் டாக்டர், விளக்கமா சொல்லுங்களேன். பல் கூச்சம் என்பது நீங்க பல் கூச்சம் வந்து எதனால வருதுன்னா அந்த பற்கள் வந்து எனாமல் கடினமான அந்த எனாமல் வந்து தேய்மானத்தினால வரும் மேடம். ஆனா நீங்க சொன்னது குழந்தைகளுக்கு வந்து வர்றதுனால வந்து முதல் காரணம் வந்து பல் கூச்சம் வர்றதுன்னா அவங்களுக்கு வந்து பல் சொத்தை இருந்தால் தான் இந்த மாதிரி கூச்சங்கள் வரும். நான் சொல்கிறது வந்து பல் தேய்மானம் ஆகுது, இந்த ஈறுகளில் வந்து அந்த ஈறு இறங்கிட்டு அந்த வேர் பகுதிகள் தெரியும். அது வந்து முதியவர்களுக்கு இல்லைன்னா அடல்ட்டுகளுக்கு தான் வரும். அவங்களுக்கு வந்து அந்த பற்களில் வந்து கூச்சம் வர்றதுக்கு காரணங்கள் இந்த பல் தேய்மானம், ஈறுகள் இறங்குது. குழந்தைகளுக்கு வந்து இந்த பல் சொத்தை இருந்தால் இந்த பல் கூச்சம் அதிகமாக இருக்கும். இதே மாதிரி அவங்களால சில்லுன்னு போகிற ஐஸ்கிரீமோ இல்லை ரொம்ப காஃபி இது மாதிரி சூடான பொருட்களை சாப்பிடும்போது அந்த தாக்கம் அதிகமாக தெரியும். ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து நீங்கள் ப்ரஷிங் வந்து நம்ம காலையும் மாலையும் 2 வேளை கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும் மேடம். சாஃப்ட் இல்லைனா சாஃப்ட் மீடியம் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணணும். ரொம்ப ஹார்டான ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிங்கன்னா ஈறுகள் தேய்ந்து போடும், எனாமலும் தேய்க்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் அதனால ஜென்டில் ப்ரெஷர் தான் மேல் தாடையும் கீழ்த்தாடையும் எல்லா பகுதியும் ஒரு 2 நிமிடங்கள் தான் நீங்கள் ப்ரஷ் பண்ணணும். 2 நிமிடத்தில் வந்து எல்லா பகுதியில் எல்லா வாய்க்குள்ள எல்லா பற்களையும் நீங்கள் க்ளீன் செய்யணும். மேற்பற்களை வந்து மேல் நோக்கி மேலிருந்து கீழ் நோக்கியும், கீழ் இருந்த பல்ல கீழிருந்து மேல் நோக்கியும் பல்லணும். புரியுதுங்களா? ஓகே. அப் அண்ட் டவுன் மோஷன். அதே மாதிரி இந்த பற்களில் வந்து நம்ம கடிக்கிறப்போ ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, மேலே அக்ளூஷல் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம், டாப் போர்ஷனு. அதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மோஷன்ஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற அந்த க்ரூஸில் இருக்கிற எல்லாமே க்ளீனாக வந்துடும் மேடம். ஜென்டிலாக நம்ம 2 நிமிஷத்தில் பண்ணணும். காலையில் மாலையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே நல்லா வாய்கெலாம் கொப்பளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது மேடம். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது, சாஃப்ட். ஏன்னா ஈர்கள்லாம் இருக்கிறதுனால பற்கள் தேய்மானம் ஆகும், ஈர்கள் தேய்மானமும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க, நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம் மேடம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. வெங்கடேசன். வெங்கடேஷன், என்ன கேள்வி கேட்க போறீங்க? டாக்டர் கிட்ட இருக்காங்க, டாக்டர் பேசுங்க. சரி. சொல்லுங்க வெங்கடேசன். நான் பல்லு தண்ணி குடிச்சா கூசுதுங்க, வலிக்குது. என்ன வயதாகுது உங்களுக்கு? 45. 45 வயது. அதான் பற்கள் வந்து தேய்மானம் ஆகிட்டு இருக்கும். அந்த எனாமல் தேய்ந்து போயிடுனா தான் இந்த மாதிரி கடினமான அந்த காலத்தில் வந்து இந்த ரொம்ப ரஃப்பான பொருட்கள் வச்சு பற்களை தேய்ப்பாங்க. இப்போ தானே இந்த டூத் பேஸ்ட் இதெல்லாம் வச்சுருக்குது. இதை வச்சு தேய்க்கும் போது பற்கள் தேய்ந்திருந்தால், இல்லை பற்கள் வந்து கடிப்பாங்க சில நேரத்தில். இரவு நேரத்தில் நிறைய பற்களை கடிக்கிற பழக்கங்கள் இருந்தால் கூட அந்த பல் எனாமல் சிதைஞ்சு அதனால் வந்து பல் கூச்சம் வரும். அடுத்து வந்து ஈறுகள் வந்து ரொம்ப கடினமாக ப்ரஷ் பண்ண அந்த ஈறுகள் வந்து தேய்மானத்தினால கூட அந்த பற்கள் கூச்சம் ஏற்படும். இதெல்லாம் நீங்கள் மருத்துவர் அணுகி பார்த்து அது இதுதான காரணம் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வந்து இப்போது அந்த பல் கூச்சத்தை குறைக்க வேண்டிய இந்த டூத் பேஸ்ட் அவைலபிளாக இருக்குது. அதை போட்டு நீங்கள் நிறைய பேஸ்ட் அவைலபிள். நீங்கள் மருத்துவர் அணுகினா அவங்க சொல்லிடுவாங்க என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு. ஆமாம், அதை போட்டு நீங்கள் பயன்படுத்துங்க. நன்றிங்க. ஓகே டாக்டர், அடுத்த நேருக்கு முன்னாடி இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறது தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய காமனான டவுட்டாக இருக்குது டாக்டர். ஆனால் அதை டாக்டர் அணுகி தானே நம்ம அந்த விஷயத்த பண்ணணும். ஆமாம், இப்போ காமனாக வந்து நம்ம ரெகுலராக டூத் பேஸ்ட் வந்து கொஞ்சமான ஸ்மால் குவான்டிட்டி தான் வைக்கணும் மேடம். ஒரு சின்ன பட்டாணி சைஸ் தான் வைக்கணும். இப்போ பலதரப்பட்ட ஹெர்பல் பேஸ்ட் இருக்குது. இப்போ வந்து கெமிக்கல் பேஸ்ட்டு, அது டீசென்சரிங் டூத் பேஸ்ட்னு இருக்குது. நிறைய பேஸ்ட் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற எல்லா பேஸ்ட்டுமே வந்து ஒரே காம்போசிஷன் தான் இருக்குது. அதனால நம்ம வந்து வேற மாற்ற வேண்டியதில்லை. ஆனால் பல்லுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டாக்டர் கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம செய்யணும். சென்சேஷன் இருக்குது, பல் கூச்சம் இருக்கிறவங்க மட்டும் அந்த டீசென்சரிங் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணணும். மற்ற இல்லாத நார்மல் பசையை யூஸ் பண்ண நல்லது மேடம். ஓகே, நேர்களே நல்லா கேட்டுக்கோங்க. டாக்டர் கிட்ட பேஸ்ட் பேர் கேட்கக்கூடாது. அந்த டாக்டர் நீங்கள் போய் ஒரு டாக்டரை மீட் பண்ணி அதுக்கு தேவையான பேஸ்ட்டை டாக்டர் கிட்ட கேட்டுக்கலாம். அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம், யார் இருந்து? வணக்கம் மேடம். மேடம், இது என் நண்பருக்காக கேட்குறேன். நான் ஆல்ரெடி பேசிட்டேன். அவர் பேச வைக்கப்படுறாரு. ஓகே, மகேந்திரன் பேசுறேன் மேம். அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பல்லு வந்து விழுந்துருச்சு மேம். லாஸ்ட் 2 பல்லு, அது லாஸ்ட்டுக்கு முன்னாடி 2 பல்லு. கிளிப் போடலாமா இல்ல பெர்மனன்ட் கிளிப் போடுறது பெட்டரா இல்ல எப்படி அப்படின்னு கேக்குறாரு. சொல்லுங்க. பல்லு விழுந்திருக்கா அவருக்கு? அதாவது ரிமூவ் பண்ணிருக்காங்க. சாரி, ரிமூவ் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து அந்த இடத்துல வேற உங்களுக்கு செயற்கையான பற்கள் வைக்க வேண்டும். ஆமா சார், அதான் கேட்குறாரு. ஆமாம், அது வந்து இப்போ வந்து புதிய நவீன பல் மருத்துவ துறையில் வந்து உங்களுக்கு வந்து அதை பிரிட்ஜின்னு போட்டிருந்தோம். இப்போ வந்து இம்ப்ளான்ட் முறையில் வந்து அந்த பற்களை வந்து நம்ம பழைய முறையாக கொண்டு வர முடியும். அது நீங்கள் மருத்துவமனைகளை அணுகுனீங்கன்னா, அரசு மருத்துவமனைகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா கூட ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு உங்களுக்கு போதிய அளவு அந்த எலும்பு எல்லாம் இருந்ததுன்னா அந்த இம்ப்ளான்ட் சிகிச்சை முறை செய்யப்படும். ஒரு பல்லோ 2 பல்லோ எத்தனை பல்லோ பண்ணிவிட்டு நீங்கள் அது கொஞ்சம் 6 மாதத்துக்கு அதை நீங்கள் பாதுகாத்தீங்கன்னா நார்மல் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் உணவுப் பொருட்களை நல்லா மென்று சாப்பிட முடியும், பேச முடியும் இன்னும் பழைய மாதிரியே. ஆனால் எக்ஸ்ரே எடுத்து தான் கிளிப் போடுவாங்கல்ல சார்? ஆமாம், எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துட்டு தான் நம்ம அசஸ் பண்ணிட்டு சொல்ல முடியும். சரி, ஓகே, தேங்க்யூ. நன்றிங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. ஓகே, நேர்களே, நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னா 29860038 அல்லது 2952055554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. நம்ம கூட பல் மருத்துவர் தான் இருக்காங்க. பல விஷயங்கள் நேர்களுடைய சந்தேகங்களுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர், முதியவர்களுடைய பற்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க ஒரு நாள் வயசாக ஆக எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் டாக்டர்? முதியோர் நான் சொன்ன மாதிரி பற்கள் வந்து நம்மளுக்கு ஆரம்ப நிலை குழந்தை பருவத்தில் வர பற்கள் வந்து முதியோர் வரைக்கும் அந்த பற்களை நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா ஒரே பற்கள் தான் அந்த 6 வயதில் வர பல் வந்து நம்மளுக்கு வந்து வாழ்நாளில் கடைசி வரைக்கும் அது நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும். அதனால் அந்த பற்களை பாதுகாக்க வேண்டும். முதியோர் ஆகவாக அவங்களுக்கு வந்து சில வயது மூப்பினால் ஏற்படுற மாற்றங்கள், அந்த சலைவா குறைஞ்சி போகும். அடுத்தது வந்து பலதரப்பட்ட நோய்கள் பாதிப்பினால் மாத்திரைகள்லாம் உட்கொள்வாங்க. இந்த மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்றதுனால அதனுடைய தாக்கமும் கூட அதில் இருக்கும். அடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து இந்த வாய் வறட்சி, இந்த நாக்கினுடைய தன்மைகள்லாம் மாறி போகும் அவங்களுக்கு. இதனால் வந்து அந்த பற்களில் வந்து ஈர்கள் அழற்சி ஆகிட்டு வலி வரும். சில நேரத்தில் பற்கள் தேய்மானம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. இந்த பற்கள் ஆட்டம் கூட வரும் சில நேரத்தில். இதனால் பற்களை குறுகிய காலத்தில் பற்களை இழப்பாங்க. அதனால தான் முதியோர் பல் மருத்துவத்துறைன்னு இப்போது எல்லா மருத்துவர்களிலும் ஆரம்பிச்சிட்டு வராங்க. ஓகே, இது இவங்களுக்கு வந்து இந்த முதியவர்களுக்கான
உடல் நலம் ப்ளஸ் இந்த வாய் நலம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு மற்றும் சிகிச்சை முறையை அளிக்கும் துறையாக இருக்கிறது இது. அவங்களுக்குன்னு ஒரு தனித்துறையை ஆரம்பிச்சாச்சு. தனித்துறையை ஆரம்பிச்சு, ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய எல்லா சிஸ்டமும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதுனால அவங்களுக்கு ஒரே கட்டிடத்தில் ஒரே இதில் வந்து எல்லா சிகிச்சை முறையும் கிடைக்கிற முறையை தான் இதை ஜீரியாட்ரிக் மெடிக்கல் சென்டர் டென்டல் சென்டர்னு ஆரம்பிச்சிட்டு வராங்க. ஓகே ஓகே டாக்டர், நேர்கள் இருக்காங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மேம் ஜெயந்தி பேசுறேன் மேம், ஷோலிங்கர்ல இருந்து. ஓகே டாக்டர் இருக்காங்க. வணக்கம் மேடம், ஜெயந்தி மேடம் சொல்லுங்க. சார், எங்க தங்கச்சி பையனுக்கு என்ன சொல்ல மேல் தாடையில நடுவுல ஃபுல்லா ஒரு 4 பல்லு முளைச்சிருக்கு சார். என்ன வயது ஆகுதுங்க அவருக்கு? இப்போ 24 வயசு ஆகுது சார். மேல் தாடையில் ஒரு எக்ஸ்ட்ராவா இருக்குது ஒரு 4 பல்லு. ஃப்ரண்ட் பல்லு பின்னாடியே அது வந்து சில நேரத்தில் ரொம்ப மாதிரி இருக்குது. ஆமா, அது ரொம்ப ரேரான கண்டிஷன் தான் மேடம். அது வந்து பற்கள் நிறைய வந்து சில நேரத்தில் இந்த சில 6 விரல்லாம் இருக்கு பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி சிலவங்களுக்கு வந்து நிறைய பற்கள் வந்து வந்துடும். நீங்க ஒண்ணு இருந்தா பரவாயில்ல, 4-5 பல்லு முளைச்சிட்டே இருக்கு, என்ன பண்றது தெரியுமா அப்படின்னு. அது நீங்க வந்து நீங்க மருத்துவர் அணுகுனீங்கன்னா இல்லை அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். அந்த ஓபிஜி எக்ஸ்ரேன்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அதில் எத்தனை பற்கள் இருக்கிறது, எதனால் அந்த பற்கள் அவ்வளோ வளருது, இதனால் ஏற்பட்ட தாக்கம் என்னவா இருக்கும், எந்தெந்த பற்கள் எடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தலாம். நீங்கள் சொல்கிறது இந்த 4 பற்கள் உள்ளே வளர்ந்துருக்கிறதுனால அவரால் சரியாக பேச முடியாது. நாக்கினுடைய மாற்றங்கள்லாம் இருக்கும். நாக்கு வந்து சரியாக நீட்ட முடியாது, அவரால் பேசும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த பற்களை எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அகற்றலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நம்ம முடிவெடுக்க வேண்டும். ஓகே சார், இன்னொரு டவுட் சார். எங்கள் பொண்ணுக்கு 30 இயர்ஸ் ஆகுது. ஃப்ரண்ட்ல இருக்க பல்லு கீழ் பல்லு வந்து ஈடு இறங்கிட்டே வருது, அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? அதான் ஈர இறங்க அந்த ப்ரஷ்ஷு வந்து ரொம்ப அதிகமான போட்டு அந்த இடத்துல கடினமான ப்ரஷ்ஷு வச்சு பயன்படுத்தினால தான் அந்த ஈர இறங்கும் மேடம். அதனால இந்த பல் கூச்சம் வரும். அது வந்து கீழ்த்தாடையில் வந்ததுன்னா அந்த ஈஸியாக அந்த பற்கள் விழறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நிறைய இறங்கிட்டே வந்துருக்கு, சாஃப்ட் ப்ரஷ் தான் யூஸ் பண்றாங்க அவங்க. இருந்தாலும் அது ஈர இறங்கிட்டே இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. அது வந்து இப்போ நவீன சிகிச்சை முறையில் அது வந்து அறுவை சிகிச்சை மாதிரி பண்ணி அதை அந்த கம்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம் மேடம். இப்போது இந்த ஃப்ளாப் சர்ஜரின்னு சொல்லுவோம். ஃப்ளாப் சர்ஜரின்னு ஒரு சர்ஜரி இருக்குது. அது நீங்கள் வந்து அரசு மருத்துவமனையோ நாடினீங்கன்னா வேண்டிய உங்களுக்கு அறிவுரை கொடுத்து அது பண்ணிடலாம். அது பண்ணிட்டீங்கன்னா அது சரியாக போய்டும் உங்களுக்கு. ஓகே ஓகே. இப்ப எங்க ஹஸ்பண்டுக்கு ஃபுல்லா அந்த பல்லு சுத்தி அந்த கருப்பா படையுது இல்லைங்களா, அதை கிளீன் பண்ணாங்க. அந்த ஈர உள்ள வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லி ஈரெல்லாம் கொஞ்சம் ஓபன் பண்ணி கிளீன் பண்ணாங்க. ஆமா, டீப் கிளீனிங் கிளீன் பண்ண டீப் கிளீனிங் வரைக்கும் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் பெயின் இருக்குன்னு போனா ஏதோ பேஸ்ட் கொடுத்துருந்தாங்க, பல் கூச்சம் இருக்காது பெயின் இருக்காதுன்னு சொல்லி அது போட்டு வளர்க்குனாதான் நல்லா இருக்குதுன்ற மாதிரி இருக்குது. இல்லைன்னா அது ஈர் இறங்கிட்டே வருது. அவருக்கும் அந்த ஃப்ரண்ட் பல்ல அந்த ஈர் இறங்குற இது கொஞ்ச நாள் நீங்க யூஸ் பண்ணுங்க மேடம். இப்பதானே கிளீன் பண்ணிருக்கீங்க, ஒரு 6 மாதம் காலம் அந்த அவங்க கொடுத்த அந்த பேஸ்ட் இதெல்லாம் பயன்படுத்தி வரணும். சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ண சொல்லுங்கள். மார்னிங் நைட்டு 2 வேளை மேல் தாடையில் நான் சொன்ன மாதிரி ரொம்ப அந்த மெத்தாடிக்கலாக ப்ரஷ் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப போட்டு ரஃபாக தேய்ச்சோமா அந்த ஈர்கள்லாம் டேமேஜ் ஆகிடும். ஓகே ஓகே டாக்டர், நிச்சயமா அவங்களுடைய பல கேள்விகளுக்கு நீங்கள் ரொம்ப நிதானமாக பதில் சொன்னீங்க. டாக்டர், நம்மளுடைய உணவு பழக்கத்துக்கும் இந்த பல் பிரச்சனைக்கும் என்ன தொடர்பு இருக்குது டாக்டர்? உணவு பழக்கம் வந்து பற்கள் வந்து ஒரு முதன்மையான கடமை வந்து நம்ம உணவுப் பொருட்களை நல்லா மென்று சாப்பிட்றது தான் மேடம். அதனால் பழக்கம் உணவு பழக்கம்னா சில நேரத்தில் இந்த மாதிரி ஸ்வீட்டு அதிகமாக சாப்பிட்றது, ஸ்டிக்கி ஃபுட்டு ஒட்டிக்கிற தன்மை இருக்கிற பொருட்கள்லாம் பயன்படுத்துகிற போது நம்மளுக்கு வந்து சொத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது வந்து இந்த ரொம்ப ஐஸ்கிரீம், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டு எக்ஸ்ட்ரீம் ஹாட்டு ரெண்டுமே வந்து இந்த பற்களில் வந்து பாதிப்பு ஏற்படும். இதனால் பற்களில் வந்து கூச்சங்கள்லாம் வரும், அந்த எனாமல் வீக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம பொருட்கள் எப்போவுமே உணவுப் பொருட்கள் நன்றாக மென்று சாப்பிடணும். மென்று சாப்பிட்டிங்கன்னா வாயில் வந்து ஜீரண பாட்டினுடைய முதல் பகுதி வந்து வாயில் தான் ஆரம்பிக்குது. அதனால் உணவுப் பொருள் நல்லா மென்று சாப்பிடும்போது அந்த சலைவா கூட மிக்ஸ் ஆகி போகும்போது தான் ஜீரணம் முழுமையாக முடிவடையும். ஓகே ஓகே டாக்டர், ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை நம்ம டென்டிஸ்ட்டை மீட் பண்ணோம் டாக்டர்? நாங்கள் சொல்கிறது எங்கள் இந்தியன் டென்டல் அசோசியேஷன் ரெக்கமெண்டேஷன் இல்லை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து பல் மருத்துவ அணுகி இது மாதிரி வாயில் எதனா மாற்றங்கள் இருக்கா, இல்லை பல் சொத்தையினுடைய ஆரம்ப நிலை இருக்கிறதா, ஈறுகளினுடைய மாற்றங்கள் எதனா தெரியுதா, ஒரு ரெகுலர் செக்கப் பண்ணிக்கிறது வந்து வருடத்துக்கு 2 முறை மேடம். இது மாதிரி சில ஸ்பெஷல் கேஸுக்கு வந்து அவங்க வந்து 3 months ஒன்று கூட வரலாம். சிலவங்களை வந்து நாங்கள் பீரியாடிக் வர சொல்லுவோம், மந்த்லி ஒரு விசிட் கூட வர சொல்லுவோம். அது வந்து கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும் மேடம். ஓகே டாக்டர், நிறைய விஷயம் நிறைய சந்தேகங்கள் நீங்கள் பதில் சொன்னீங்க. முக்கியமாக கடைசி கேள்வியாக
மக்கள் அவங்களுடைய பற்களை எந்த அளவுக்கு பாதுகாக்கணும், அது எவ்வளவு முக்கியம், அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு சொல்லுங்க டாக்டர். பல் போனால் சொல் போச்சுன்னு சொல்லுவாங்க மேடம். பல் வந்து நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நம்ம பாதுகாக்கணும். அடுத்தது வந்து இந்த பற்களில் வந்து இந்த புதை உண்ட பற்கள்னு சொல்லுவோம், இந்த விஸ்டம் டூத் அறிவு பல், அது வந்து கடைசியாக நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற 18லேருந்து 21 வயசு வரவங்களுக்கு நிறைய இந்த பற்கள் வந்து புதைந்து இருக்கும். அது வந்து ரொம்ப வலி கொடுக்கும். சில நேரத்தில் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது அந்த கிராஸாக வளர்ந்துருக்கும், அது நரம்பில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஸோ அந்த பற்களில் வந்து நம்ம விஸ்டம் டூத்தை வந்து நாங்கள் அறுவை சிகிச்சை மூலம் அதை அகற்றுவோம். அது ஒரு பண்ணுறோம். அடுத்தது வந்து பற்களில் வந்து இர்ரெகுலர் டீத், மால் அலைன் டீத்துன்னு சொல்லுவோம். இப்போ நவீன சிகிச்சை முறையில் வந்து ஆர்த்தோடான்டிக்ஸ், அந்த டென்டோஃபிஷியல் ஆர்த்தோபீட்டிக்ஸ்னு ஒரு துறை இருக்குது. அவங்க வந்து அந்த பற்களை வந்து நிலை பண்ணி அதை பழைய மாதிரி உங்களுக்கு அழகான ஒரு பல் வரிசையை கொண்டு வருவாங்க. இப்போ நிறைய அதில் மாற்றங்கள்லாம், லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிலாம் அவைலபிள் இருக்குது. இன்வெலி சில்லிங், அந்த பற்களில் வந்து உங்களுக்கு அந்த தெரியாது, அந்த போட்ட அந்த கிளிப்பெல்லாம் முன்னே போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அந்த கிளிப்பெல்லாம் இப்போ தெரியாது. இப்போ இருக்கிற இதில் வந்து நம்ம மாற்றங்கள். அடுத்தது செராமிக். அடுத்தது வந்து இந்த புதிய மாற்றம் வந்து சிபிசிடின்னு ஒரு கருவி இருக்குது. அது முப்பரிமாணத்தில் நம்ம தாடைகளை நம்ம பார்க்க முடியும். அது வந்து ரொம்ப சிகிச்சைக்கு, டயக்னோசிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேடம். வேறு எதனா தாக்கங்கள் இருக்கா, இல்லை பற்கள் வளர்ச்சி, இல்லை தாடை வளர்ச்சி, இல்லை எலும்பில் வளர்ச்சி எதனா குறைபாடுகள் இருக்குதான்னு அந்த சிபிசிடி வச்சு நம்ம பறிய முடியும். இது அரசு மருத்துவமனைகளில் பெரும்பாலும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ பற்களுக்காக டெக்னாலஜி நிறையவே வளர்ந்துருக்கு. டிஜிட்டல் டென்டிஸ்ட்ரி, இப்போது டிஜிட்டல் முறையில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுனால இப்போ அந்த துறையில், எல்லா மருத்துவத்துறையில் இந்த பல் மருத்துவத்துறையும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது மேடம். ஓகே டாக்டர், ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட பேசினதில். நிச்சயமாக இந்த 1 மணி நேரம் நேர்களுடைய பல கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கொடுத்தீங்க. அண்ட் நிறைய நேர்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் எல்லாருக்குமான பல கேள்விகளுக்கு பதில் கொடுத்தீங்க. நன்றி டாக்டர். நன்றி மேடம். எஃப்எம் ரேடியோ ரெயின்போ நேயர்களுக்கும் அலுவலகத்துக்கும் ரொம்ப நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.